ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மீரால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மீரால்ஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்மூதி. ஸ்மூதி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. வாங்க ஸ்மூதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2 விதமான ஸ்மூதி பார்க்க போகிறோம். ஒன்று ப்ளூபெர்ரி ஸ்மூதி, அனதர் ராஷ்பெர்ரி ஸ்மூதி. நீங்கள் இந்த பெரிஸ்க்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூபெர்ரி ஸ்மூதிக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பால், தேன், முந்திரி பருப்பு, ஆப்பிள், அப்புறம் பனானா, ஓட்ஸ், அப்புறம் பெரிஸ். எந்த பெரி, ப்ளூபெரியாகவும் இருக்கலாம், ஸ்ட்ராபெரியாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கோங்க, ஒரு மிக்சர் ஜாரில், ஒரு ஜூஸர் ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கை கொத்தளவு ப்ளூபெரிஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராபெரி இருந்தால் ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே ப்ளூபெரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி இருந்துச்சுன்னா வெறும் ஸ்ட்ராபெரி ஒரு 5லேருந்து 6 பழம் ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 ரெசிப்பியில், ஒரு ரெசிப்பியில் நாங்கள் ஃப்ளேவர்ட் மில்க் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணியிருப்போம். இன்னொரு ரெசிப்பியில் நம்ம சாதாரண பால் வச்சு செஞ்சுருப்போம். நம்ம ஃப்ளேவர்ட் மில்க் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வெறும்னே ஓட்ஸ் போடுங்க, அப்புறம் அந்த பெரிஸ் போடுங்க, ஸ்ட்ராபெரியோ ப்ளூபெரியோ எதுவோ, அப்புறம் பாதி ஆப்பிள், அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, பாதி வாழைப்பழம், அப்புறம் ஒரு 4லேருந்து 5 முந்திரி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேன். அவ்வளோதான். இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க மாட்டோம், எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். இவ்வளோ தான். அப்புறம் நான் இங்கே ஃப்ளேவர்ட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆல்மண்ட் பாதாம் மில்க். இது நாங்கள் 150 ml யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூட ஒரு 100 ml தண்ணியும் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு மொத்த தேவையானது. காலையில் வேலைக்கு போகிற போது, இல்லை பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம டைம் ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா, வேலைக்கு போகிறவங்க கூட இதை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற பேசிக் ஃப்ரூட்ஸும் ஒரு பாலும், நம்ம ஹனி, இதுதான் இல்லை ஓட்ஸ், இதுதான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மிக்சரில் வச்சு நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஜூஸர் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் கூட நீங்கள் குடிச்சிட்டு போகலாம். பசங்க காலையில் ரொம்ப ஈஸியாக, சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களாம் ரொம்ப ஈஸியாக குடிச்சிட்டு போவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு மில்க் ஷேக்னால் ரொம்ப பிடிக்கும். மில்க் ஷேக்கில் நம்ம ஐஸ்கிரீம் இதெல்லாம் சேர்ப்பாங்க. இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கிறது எல்லாமே ஹெல்த்தியானது. ஓட்ஸ் இருக்குது இதில். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. இது ஒரு கப் குடித்தாலே போதும், நம்மளுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ ப்ளூபெர்ரி ஸ்மூதி ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஷ்பெர்ரி ஸ்மூதி. இதுக்கும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் ராஷ்பெர்ரிக்கு பதிலாக ஸ்ட்ராபெரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போனதில் நம்ம ஃப்ளேவர்ட் மில்க் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் அதுக்கு பதிலாக நம்ம சாதா மில்க்கு, முந்திரி, பாதாம், ஓட்ஸ், மிச்சபடி எல்லாம் சேம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாதாம், முந்திரி, ஓட்ஸ் இந்த 3த்தையும் நல்ல சாஃப்ட் பவுடர் மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்க போகிறேன் நான். இதை நீங்கள் செய்கிற அன்றைக்கும் அரைச்சி வச்சுக்கலாம், இல்லை 1 வீக் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே தான் ஜூஸர் மிக்சரில் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்க, பாதி ஆப்பிள், பாதி வாழைப்பழம், அப்புறம் ஒரு கைக்கொத்து ஸ்ட்ராபெரி, நான் இங்கே ராஷ்பெர்ரி சேர்த்துருக்கேன், ஒரு கைக்கொத்தளவு அது போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த முந்திரி, பாதாம், ஓட்ஸ் அதுவும் நம்ம சேர்த்துக்கணும் இதில். அப்புறம் ஒரு 250 ml பால், நம்ம பொதுவாக குடிக்கக்கூடிய அளவு காலையில் அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லு பால் அதை ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேன். அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்ல மிக்சரில் அதே மாதிரி நல்ல ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும், எல்லாமே அதில் ஃபுல்லாக கிரைண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிருங்க. அரைச்சா அது அப்படியே நல்லா ஜூஸ் மாதிரி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ, இல்லை ஒரு ஜூஸர் பாட்டிலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு நீங்கள் வேலைக்கு போகிற வழியிலேயே கூட நீங்கள் குடிச்சிட்டு போகலாம். ஒரு காரில் போகும்போதோ, இல்லை நடுவில் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வழியில் குடிச்சிட்டு போகலாம். ஸோ ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக ரெடி ஆகக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.